சட்டமன்ற தேர்தலில் அதிமுக சார்பில் போட்டியிடுவதற்கான விருப்ப மனு விநியோகம் இன்று தொடங்கியது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் தேவப்பிரியன் தருகிறார். அவரோடு பேசலாம். தேவப்பிரியன், இன்று தொடங்கி எத்தனை நாட்களுக்கு மனுக்கள் விநியோகம் செய்யப்படுகின்றன? அதனுடைய கட்டண விவரங்கள் என்ன? கார்த்திகேயன், அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக போட்டியிட விரும்புவர்கள், வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட விரும்புவர்கள் தங்களுடைய விருப்ப மனுக்களை அளிக்கலாம் என்று கடந்த சில நாட்களுக்கு முன்பு அதிமுக சார்பாக அறிவிக்கப்பட்டிருந்தது. அதைத் தொடர்ந்து இன்று தொடங்கி, அதாவது ஜனவரி 20ஆம் தேதி தொடங்கி வரக்கூடிய பிப்ரவரி 3ஆம் தேதி வரைக்கும் இந்த விருப்ப மனுக்கள் பெறப்படும். அந்த மனுக்கள் விநியோகிக்கும் பணி இன்று காலை சுமார் 10:30 மணி அளவில் தொடங்கப்பட்டது. காலை 10:30 மணிக்கு தொடங்கிய இந்த பணி மாலை 5 மணி வரைக்கும் தினசரி இதே போன்று வரக்கூடிய பிப்ரவரி 3ஆம் தேதி வரை நடைபெறும் என்றும் அதிமுக சார்பாக அறிவிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக தமிழகம், புதுவை, கேரளா ஆகிய 3 மாநிலங்களில் வரக்கூடிய இந்த ஆண்டு சட்டமன்ற தேர்தல் நடைபெற இருப்பதை ஒட்டி இந்த 3 மாநிலங்களிலும் அவர்கள் விருப்ப மனுக்களை பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். அதாவது தமிழகத்திற்கு விருப்ப மனுக்களை கொடுப்பவர்கள் 11,000 ரூபாய் கட்டணம் செலுத்தியும், புதுச்சேரிக்கு விருப்ப மனுக்களை கொடுக்க விரும்புவர்கள் 5,000 ரூபாய் கட்டணம் செலுத்தியும், அடுத்ததாக கேரளாவிற்கு விருப்ப மனுக்களை கொடுப்பவர்கள் 2,000 ரூபாயாக கட்டணம் என்றும் நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. இன்று காலை முதலே தொண்டர்கள் ஆர்வமாக வந்து குவிந்திருக்கிறார்கள். பல மாவட்டங்களிலிருந்து தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறார்கள். தற்போது சட்டமன்ற கூட்டம் நடந்து கொண்டிருப்பதன் காரணமாக மற்ற எம்எல்ஏக்கள், அமைச்சர்கள் போன்ற பலரும் இன்னும் வரவில்லை. அவருடைய ஆதரவாளர்களும் இன்னும் வரவில்லை. மேலும் பிற்பகலில் கூட்டம் அதிகமாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கார்த்திகேயன், வழக்கமாக தேர்தல் பணிகளை அதிமுக முன்கூட்டியே தொடங்கிவிட்டதாக எடுத்துக் கொள்ளலாம். நிச்சயமாக கார்த்திகேயன், அதாவது கடந்த மாதம் நடைபெற்ற அதிமுக பொதுக்குழு கூட்டத்திற்கு முன்னதாகவே அதிமுகவானது தன்னுடைய தேர்தல் பணியை தொடங்கிவிட்டது என்று கூறலாம். ஏனென்றால் கடந்த சில மாதங்களுக்கு முன்பே அதிமுக பொதுச் செயலாளரும் முதலமைச்சருமான ஜெயலலிதா அவர்கள் பொதுக்கூட்டங்களையும் மக்களிடையே தங்களுடைய ஆட்சியின் சாதனைகளை விளக்கக்கூடிய வகையில் பொதுக்கூட்டங்களை நடத்த வேண்டும் என்று கூறியிருந்தார். அதைத் தொடர்ந்து தேர்தலுக்காக பூத் கமிட்டிகளை நியமிக்கும் பணியும் தொடங்கி நடைபெற்று வருகிறது. அதைத் தொடர்ந்து தற்போது வேட்பாளர்களை தேர்வு செய்வதற்கான பணிகளும் தொடங்கி இருப்பது என்பது அதிமுக தொண்டர்களிடையே உற்சாகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. அது மட்டுமில்லாமல் பல மாதங்களுக்கு முன்பே, அதாவது கடந்த ஆண்டு ஜூலை மாதமே திமுக சார்பில் தேர்தல் அறிக்கையை தயார் செய்வதற்கான குழு நியமிக்கப்பட்டிருந்தது. பாட்டாளி மக்கள் கட்சியும் முதலமைச்சர் வேட்பாளர்களை அறிவித்து தேர்தல் பணிகளை தொடங்கியிருந்தார்கள். மக்கள் நல கூட்டணியும் தன்னுடைய வரைவு அறிக்கையை ஏற்கனவே வெளியிட்டிருந்தது. தற்போது அதிமுக சார்பாக கடந்த சில நாட்களுக்கு முன்னர் தான் தொழில்நுட்ப பிரிவு, அதாவது பிரச்சார யுக்தியை எவ்வாறு கையாள்வது என்பது குறித்த கூட்டமும் நடைபெற்றது. அது மட்டுமில்லாமல் தொடர்ந்து பொதுக்கூட்டங்கள் நடத்த வேண்டும் என்றும் ஏற்கனவே அதிமுக சார்பான பிரதான பத்திரிகையான எம்ஜிஆர் நாளிதழும் வெளியிடப்பட்டது. அதைத் தொடர்ந்து பட்டியலும் வெளியிடப்பட்டது. யார் என்றென்று எங்கெங்கே பொதுக்கூட்டம் நடத்த வேண்டும் என்பது போன்ற பல பட்டியல்களும் வெளியிடப்பட்டது. அதைத் தொடர்ந்து தற்போது வேட்பாளர்களை அறிவிப்பதற்கான பணிகள் தொடங்கி இருப்பது என்பது வரக்கூடிய தேர்தலில் அதிமுக இந்த அளவுக்கு தேர்தலை சீரியஸாக எடுத்துக்கொள்ளப் போகிறது என்பதை காட்டுகிறது. அது மட்டுமில்லாமல் கடந்த 2011 சட்டமன்ற தேர்தலை பொறுத்தவரைக்கும் ஏப்ரல் மாதம் 15ஆம் தேதி தேர்தல் நடைபெற்றது. ஆனால் அந்த ஆண்டு பிப்ரவரி வாக்கில் தான் இந்த விருப்ப மனுக்கள் பெறப்பட்டது என்பது நடந்திருக்கிறது. ஆனால் இந்த ஆண்டை பொறுத்தவரைக்கும் 15 தினங்கள் முன்னதாகவே, அதாவது கடந்த 2011 சட்டமன்ற தேர்தலின் போது பிப்ரவரி மாதம் 5ஆம் தேதி தான் விருப்ப மனுக்கள் பெறப்பட்டது. ஆனால் இந்த வருடத்தை பொறுத்தவரைக்கும் ஜனவரி 20 வாக்கிலேயே தொடங்கியிருக்கிறது. மேலும் அதிமுகவினுடைய தேர்தல் பணிகள் மேலும் தீவிரமடைவதை காட்டியிருக்கிறது. கார்த்திகேயன்.